இப்போ கடைசி திவதேசம் 108வது திவதேசம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ கூர்மாதீன் திவ்யலோகான் ததுனு மணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமலச்சாமர கிராகிணீச்ச விஷ்ணுந்தேவீர் விபூஷா ஆயுதகணமுரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுதமுககணான் விஷ்ணுபக்தான் பிரபத்யே. அந்த ஊர் நித்தியமண்டலம், பரமாகாசம், பரமவியோமம், தெளிவிசிம்பு திருநாடு, நலமந்தமில்லதோர் நாடு என்னும் பல திருநாமங்கள். இப்படி பிரிச்சுங்கோ. மாறி மாறி படைத்து அழிக்கப்படுவது லீலா விபூதி. படைப்பு அழிப்புக்கு உட்படாமல் நித்தியமாக இருக்கிறது நித்திய விபூதி. வைகுந்தம்ங்கிறது நித்திய விபூதி. வைகுண்டம்னாலே எந்த இடத்தில் ஞானத்துக்கும் பக்திக்கும் குறைவில்லையோ, எங்கு கர்மங்களே தீண்டாதோ, எங்கு பிறப்பு இறப்பு மூப்பு பிணி முதலானவை கிடையாதோ, எங்கு ஆனந்தமானது எப்போதும் நீடித்திருக்குமோ, ஸ்வரூப விகாசம் அடைந்து ஜீவாத்மா சுத்த ஆத்மாவாக எங்கு பெருமானோடு சேர்ந்து அனுபவிக்கிறானோ அந்த ஊர் தான் வைகுந்தம். அந்த நலத்துக்கு அந்தம் கிடையாது, காலம் ஓடாது, போனவன் திரும்ப வருவதே இல்லை. அதுதான் உயர்ந்த ஊர். அந்த ஊரில் வைகுந்தநாதன் எழுந்துள்ளி இருக்கிறார். அப்போது படைப்பு இறப்புக்கு பெருமாள் சிருஷ்டிக்கிறாரே, அது சிருஷ்டிக்கப்படாது. நம்ம லோகம்தான் சிருஷ்டிக்கப்படும். நம்மன்னு சொன்னால் பூலோகத்தை வச்சுக்க வேண்டாம். 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் 7 லோகம். அதல சுதல விதல ரசாதல தலாதல பாத்தாளம் கீழே 7. 14 லோகம் சேர்ந்தது ஒரு அண்டம். இதை போல 10,000 10,100,000 கோடிக்கணக்கான அண்டம். இந்த மொத்த அண்டங்களையும் சேர்த்து சப்த ஆவரணம் இருக்கு. அப்பு தண்ணீர், தேஜஸ் நெருப்பு, வாயு காற்று, அதுக்கு மேலே பெருசு அப்பு தேஜஸ் வாயு காற்று ஆகாசம், அதற்கு மேலே அகங்காரம், அதுக்கு மேலே மகான், அதுக்கு மேலே மூலப்பிரகிருதி, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். இது இத்தனை சேர்த்தது லீலா விபூதி. இதெல்லாம் சேர்த்து 1/4 பங்காம் பெருமாளுக்கு. இதை போல 3 மடங்கு பெரியது திருபாத சியாமிருத்தம் திவி என்று எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகும் சஸ்தமிந்தித்தேன் விஷ்ணோர்யத் பரமம் பதம் வைகுந்தம். அந்த வைகுந்தம் இதை விட 3/4 மடங்கு பெரியது. இதுக்கு ஒரு ஜீவாத்மா எப்போ கர்மங்களை எல்லாம் தொலைத்து முக்தி பெறுகிறானோ 12 லோகத்தை தாண்டி அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுகிறான். உள்ள நுழையச்சே நீண்ட ஒரு தீர்த்தம் விரஜான்னு ஒரு நதி ஓடுறது. க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராகே என்னும் தமச பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரா என்னும் அதில் நம்ம தீர்த்தமானோம். இங்கே நம்ம தாண்டச்சேவே இந்த ஸ்தூல உடம்பை கீழே கழிச்சுடுறோம், குளிப்பாட்டு விட்றா. அப்புறம் ஒரு சூக்ஷ்ம உடம்பு கொடுத்து தான் மேலே 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 பிரயாணம் பண்ணுவோம். இங்கேருந்து புறப்பட்டு பிரம்மரந்திரம்னு இந்த இடத்த உடைச்சிண்டு சுஷும்னா நாடியில் பிரயாணப்பட்டு தான் இந்த ஜீவாத்மா மேலே போகிறார். போய் இத்தனை லோகத்தையும் தாண்டினால் அர்ச்சராதி மார்க்கத்தில் நம்ம அழைச்சின்னு போகிறதுக்கு ஆதிவாகிகர்கள்னு வருவா. வழிகாட்டி கூட்டின்னு போய் அமானவன் தீண்டி இக்கரையிலேருந்து அக்கறை தாண்டி விட்டுருவார். விரஜா நதியை தாண்டி அக்கறைக்கு போன உடனே நமக்கு ஸ்வரூப ஆவிர்பாவம் ஏற்பட்டு கர்மங்கள் அத்தனையும் தொலைந்து இனி திரும்பி வராமை வந்து நம்முடைய பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்களால் சரீரம் ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லையோ, அது தொலைந்து இனிமே பரமேட்டி புமான் விஸ்வஹா நிவர்த்தா சர்வஹா என்று பெருமானுக்கு திருமேனி இருக்கே, அதை போல திவ்யமங்கள விக்கிரகத்தை பெறுகிறோம். பெற்றுட்டா சாமியாபத்தி. அவருக்கு இருக்கிற 8 குணங்கள்ல நமக்கு சாமியாபத்தி வரும். அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று பெருமானுக்கு இருக்கிற பெருமை, அவருக்கு இருக்கிற ஆனந்தம், அவருக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம், இது இத்தனையோடு அங்கே போய் சேருவோம். நித்த மண்டலத்தில் நித்த சூரிகள் இருப்பா. நம்மாட்ட முக்தி அடைந்தவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானோர் இருப்பா. அவர்கள்லாம் நம்மளை வந்து கைபிடிச்சு அழைச்சின்னு போவா. நம்மாழ்வார் இதை அப்படியே பார்த்து போஷரம் போட்டார். சூழ்விசும் பணிமிகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வலமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. அதோ இதோ இங்கிருந்து அங்கு பார்த்துத்தான் சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யக்கு உபனிஷத்து, கௌஷீதிக்கு உபனிஷத்து சொன்னபடி இந்த மார்க்கத்தில் போகிறது எப்படி, வழியில் யாரெல்லாம் பூர்ண கும்பம் கொடுப்பா, அங்கே போன உடனே எப்படி சத்காரம் ஏற்பட போகிறது, வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத் தடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூ சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்துள் இவவல்லார் முனிவரே என்று நம்மாழ்வார் அங்கேயே போயிட்டு வந்ததே இங்கிருந்தே தரிசித்து நமக்குன்னு பாடியிருக்கார். வைகுந்தத்துக்குள்ளே நுழைவோம். தூரக்க ஆதிசேஷ பரிரங்கத்தில் பெருமாள் எழுந்தொழிருக்கார். வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி, இடது பக்கத்தில் பூதேவி நீளாதேவின்னு ஆட்சியார்கள். ஐரம்மதம்ங்கிற தீர்த்தம், அந்த குளத்தை சேவிச்சுன்னு போகிறோம்.
எங்கு பார்த்தாலும் ஆனந்தம் ஆனந்தம், எங்கும் கர்மத்தினுடைய தொடலே கிடையாது, எங்கும் வயசார்தோ மூப்போ பிணியோ பசியோ தாகமோ எங்கும் எதுவும் இல்லை. இங்கிருந்தே கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோம். தூராதேவ சம்பஷ்ய பிரணம்ய உத்தாயச்ச புனః பிரணம்ய, விழுந்து நமஸ்கரித்து திரும்ப எழுந்திருக்கிறோம், விழுந்து நமஸ்கரித்து திரும்ப எழுந்துக்கிறோம். கிட்டக்க போய் பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறோம். தேவரீர் தான் அடியனுக்கு அனைத்தையும் கொடுக்க வேணும், ரொம்ப நாள் எத்தனையோ பிறவிகளில் தள்ளிவிட்டேன், இப்போ அதனால் சேர்த்துக்கணும்னு சொல்லி திருவடியில் நிற்கிறோம். அவர் சஸ்மிதம் ஆகூய கிட்டக்க போய் கண்களால் காட்டி கூப்பிடுறார். ஏறி அவருடைய மடியில் உட்காந்துக்கிறோம். தம்பாதேன அத்தியாரோகதின்னு ஆதிசேஷ பீட்டத்தில் காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில் உட்காந்துட்டு மெதுவாக அணைச்சிண்டு, எப்போவோ என்னை அனுபவிக்க வந்திருக்கலாமே, உரிமை இருக்கிற குழந்தை தானே நீ, எதுக்கு இத்தனை கோட்டானு கோட்டி ஜென்மம் எங்கெங்கேயோ செலவழிச்சே? பதில் இல்லை. என்ன பதில் இவனுக்கு சொல்கிறது நாம் இப்போ? அப்போ மெதுவாக குறைச்சலான வரல, இப்போவானு வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறீரா, இல்லை இந்த கேள்வியே கேட்டுன்னு இருக்க போறீரா என்றால், இளநீ கையில் கொடுத்தாச்சு, தீர்த்த தாகமாக இருக்குது, சாப்பிட்றத விட்டுட்டு மட்டைக்குள் தண்ணீர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு ஒருத்தன் சொன்னால் சாப்பிடவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஏதோ இந்த மட்டும் இப்போவானு வந்து சேர்ந்தேனே, போனா போகிறது போ என்ன. பெருமாள் பரத அக்ரூர மாருதிகளை பருஷ்வங்கித்த குருமாமணிப்பூன் குலாவித்துகளின் திருமார்பில் நம்ம திருமார்போடே அணைத்து, இனி இந்த நித்த சூரிகள் முக்தாத்மாக்களோடு சேர்ந்த இரு சாமகானம் பண்ணி கொண்டுன்னு சொல்ல, நாம நமயித்தேவவாதினஹா பத்தாஞ்சலி புட்டாகிருட்டாக நமயித்தேவவாதினஹா நமஹா நமஹான்னு சொல்லிக்கொண்டு திரும்பி பார்த்தா இங்கே நம்மாழ்வார் இருக்கார், அங்கே பார்த்தா திருவங்கியாழ்வார், இங்கே பார்த்தா ராமானுஜர், நாதமுனிகள். இவளை பற்றியெல்லாம் கேள்வி தானே பட்டிருக்கோம்னா, எல்லாரும் அங்கே எழுந்துள்ளி இருக்கா. கீழே இருக்கிற எண்ணமத்தனையும் படுத்து யாரும் எந்த உறவுக்காரனும் ஞாபகத்துக்கு வரப்போறதில்லை. அகமன்னம் 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 அகமன்னாதா 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 அஹக்கு ஸ்லோககிருத் அஹக்கு ஸ்லோககிருத் அஹக்கு ஸ்லோககிருத் அஹமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயி யோமா ததாதி சைதேவ மாவாஹ அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அடியேனே உனக்கு அன்னமா இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறோம். பெருமாள் உண்ணுகிறார். அவர் ஆனந்தப்படுவதை பார்த்து நாமும் ஆனந்தப்படுகிறோம். இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறான். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்ஸிதா என்னும் அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. அவன் திரும்ப வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான். 7 முறை வேதம் கோஷிக்கிறது. அந்த உயர்ந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறோம். அங்கே பெருமானோடே அவன் கல்யாண குணங்களிலே திளைத்து அமிர்த சாகராந்தர் நிமக்னஹ, அவனுடைய கல்யாண குணங்கிற அமிர்தத்தில் உள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்து எப்போதும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்படிங்கிற உயர்ந்ததை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். இப்போ 108 திவதேசத்து பெருமாளை சேவிச்சுட்டோம் இல்லையோ, ஒருவேளை 108 நம்மால் போக முடியலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். இல்லை என்ன செய்யலாம்னால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லி முடிச்சுறேன். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவதன்னொடும் வந்திருப்பிடம் மாயனிராமானுஜம் மனத்து இன்னவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. ஸ்ரீபெரும்பூதூருங்கிற திவதேசத்தே சித்திரை மாசத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திரத்தில் ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே பகவத் ராமானுஜர் அவதரித்தார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. ஆதி பெருமாள் கேசவ பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். க்ஷேத்திரம் பூதபுரின்னு பேர். பூதங்கடங்களாலே வழங்கப்பட்ட பெருமான் பூதபுரீசன். அங்குதான் ஸ்ரீபெரும்புதூர், அங்குதான் ராமானுஜர் அவதரித்தார். எப்போது? 1017வது வருஷம். இற்றைக்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். எல்லா திவ்வதேச பெருமானும் அவரவர்கள் இடங்களை விட்டுவிட்டு ராமானுஜர் திருவுள்ளத்தோடு வந்து குடிகொண்டு விட்டார்களாம். அந்த ராமானுஜர் திருவடியை நம்ம போய் ஸ்ரீபெரும்புதூரில் சேவிச்சுட்டோன்னு வச்சுங்க. அப்போ தானே நடக்க போகிறது என்னப்போ? ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குச்ச பாதபக்தம் காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா என் எதிராதி விம்சத்தியில் ஆரம்பத்தில் மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். நம்ம காமக்ரோதம் முதலான தோஷங்களை அழித்து அனைத்து பெருமாளையும் சேவித்த ஆனந்தத்தையும் கொடுத்து நம்ம அத்தனையும் போக்கி பெருமாளிடத்தில் சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, அந்த ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூரில் சேவிக்க போக அவருடைய உடையாகட்டும், அவருடைய நடையாக இருக்கட்டும், அவருடைய நீண்ட திருமேனி அழகாக இருக்கட்டும், சேவிக்க சேவிக்க பாபங்கள் விலகும், பக்தி கண்டிப்பாக பெருகும். சரணாகதி சாஸ்திரத்தையே நமக்கு சொல்லி கொடுத்தவர் அல்ல அல்ல, நமக்காக பெரிய பெருமாளிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து அப்ப நம்பெருமாள் பங்குனூத்தரத்தன்னைக்கு வாய் திறந்து உறுதிமொழி கொடுக்கிறார். ராமானுஜரே, உம்மோட சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நீர் அனுப்பி வைத்தீரனால் நாம் அவனை வைகுந்தத்துக்கு அழைத்து போகிறோம்.
அதைத்தான் மணவாளவர்கள் கடைசியில் சொல்கிறார். இதை தெரிஞ்சுனுட்டா போரும். தானே நத்தாதே சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான். நல்ல தாப்பனாருக்கு நான் பிள்ளைன்னு சொல்லிட்டா சொத்தை கொடுத்துட்டு போகிறார். ராமானுஜ சிஷ்யன்னு சொல்லி கொண்டார். வைகுந்தமாகிற சொத்து மற்றது கையதுவே நமக்கு கிட்டும். அந்த ராமானுஜர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு. பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாற நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு சொல்லி 108 திவ்யதேச தெம்பெருமான் திருவடிகளுக்கும் வாழி 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 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு அந்தந்த பெருமாள் தாயாரோட கூட ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாச்சியார், திருவேங்கடமுடையான், அலர்மேல் மங்கத்தாயார், காஞ்சி தேவப்பெருமாள், பெருந்தேவி தாயார், எதுகிரி எதிராஜ பெருமாள், மேலக்கோட்டை செல்வநாராயண பெருமாள், எதிராஜவல்லி தாயார், பிருந்தாரண்ய நிவாசனான திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள், ருக்மிணி தாயார், எங்கெங்க அந்தந்த பெருமாள் அந்தந்த தாயாரோட இருந்து 108 திவ்யதேச தெம்பெருமானும் பக்தர்கள் அனைவருக்கும் நன்கு அனுகிரகிக்க வேண்டும் என்ன அவர்கள் திருவடிகளில் பிரார்த்திச்சுக்கிறேன். அவர்கள் இருந்து அனுகிரகிக்கிறதா இருந்தாலும் ஆழ்வார்கள் இதை பாடியிருந்தா தானே. அதனால் ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தமும் ஆழ்வார்களும் வாழி வாழி எப்போதும் வாழ்ந்திருக்கட்டும். அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற மகாத்மாக்கள் வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தால் எந்த பாட்டு எந்த திவ்யதேசத்துக்குன்னே தெரிஞ்சிருக்காது. வியாக்கியாத்தாக்கள் அனைவருக்கும் பல்லாண்டு. நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 10 வல்லார்கள் நல்லபதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களேன்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். அனைவருக்கும் எல்லா திவ்யதேசங்களையும் சேவிக்கும் வாய்ப்பு, யாத்திரையா ஒன்னா போய் சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.